ஹலோ கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ மாரி கூட நீங்க பார்க்கலாம். ஸோ என்னன்னா, நான் என்ன பண்ணேன், ரொம்ப நாளா ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். வீடியோஸ் கூட நான் அவ்வளவா போடுறதில்ல. ஸோ கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மந்த் வந்து இதில தான் ஃபுல் டைமா வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெறையவே லாஸ் பண்ணேன். அப்புறம் நெறையவே மறுபடியும் ப்ராஃபிட் பார்த்தேன். கண்டிப்பா வந்துட்டு பிரேக் ஈவன் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு என்ன, ஓகேங்களா? பட் என்ன ஒண்ணு நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்க யாராவது ஒருத்தவங்க ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, இல்ல ஃப்யூச்சர்ல வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா, ஸோ நீங்கள் மெயினாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கைஸ். இதில் வந்து குயிக்காக வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் காசு உள்ளே போட்டாலே அந்த காசை வந்து மறந்துடுங்க. நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கணுன்னு மட்டும் காசை உள்ளே கொண்டே வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டெய்லி நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுல வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷனே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? உங்கள் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எந்த மாதிரி செட்டப் எடுத்து இந்த செட்டப் ஒர்க் ஆச்சா இல்லையா, எதனால் இந்த செட்டப் நம்ம எடுத்தோம். ஸோ ஒரு நாளும் அந்த செட்டப்பை நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது செட்டப் நான் எது சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சு தான் ட்ரேட் எடுப்பீங்க. ஸோ எல்லாருமே அப்படி தான் எடுப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியை மைண்டில் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிட்டு அதில் நீங்கள் அந்த ட்ரேட் எடுத்தீங்க. அது ஒர்க் ஆகுதா இல்லையா, இதை வந்து டெய்லி நீங்கள் ஜேர்னல் பண்ணிக்கிட்டே வரணும். இதுக்கு நீங்கள் அந்த மணி யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி சில பேருக்கு வந்துட்டு வெறும் டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு சம் பீப்புள் கொஞ்சோண்டு அமௌண்ட்டை போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கை வேணும் ஸ்ட்ராட்டஜி மேலேயே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ணுங்கள், போயிட்டு ஒரு டெமோ அக்கௌண்ட்டை வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜியை டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண உடனே ப்ராஃபிட்டே மைண்டுக்கு வரக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட கோல் என்ன இருக்கணும்னா எவ்ரிடே நீங்கள் ப்ராஃபிட்டை மறந்துடுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். எவ்ரிடே உங்கள் கோல் என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுதா மார்க்கெட்டில், அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ட்ரானோமா கரெக்டாக, ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சோமா, டேக் ப்ராஃபிட் இந்த இடத்துல வச்சோமா, டேக் ப்ராஃபிட்டை ஹிட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுதா, அடுத்து ஒரு ஃபார்மேஷன் அதே மாதிரி செட்டப் ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்த்து மறுபடியும் நீங்கள் என்ட்ரு ஆகணும். மறுபடியும் அது ஃபெயில் ஆகுதா, ஓகே க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்கேஸ் ரியல் மணி போட்டு நீங்கள் பண்ணுறவங்க இப்படி பண்ணுங்கள். அந்த 2 ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சா கண்டினியூஸாக, அதுக்கு மேலே நீங்கள் என்ன ட்ரேடு பண்ணாலும் லாஸ் தான் ஆகும். ஸோ 2 ட்ரேட்லேயே நம்ம சைக்காலஜி வந்து ஒரு மாதிரி அடி வாங்கிடும், ஓகேங்களா? அதோடய முடிச்சிடணும். அடுத்த நாள் இருக்குது, அடுத்த நாள் கண்டிப்பாக வந்துட்டு புது நாள், வேற ஒரு நல்ல மூவே கிடைக்கும். இல்லை நீங்கள் எடுக்கிற செட்டப் அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் போகலாம். கைஸ் ஒன்றே ஒன்று தான், மார்க்கெட்டு ஒன்று மேலே போகுது இல்லை கீழே போகுது. ரெண்டுத்தில் ஒரு சைடு தான் மார்க்கெட் வந்து போகும், ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கிட்டு தான் போக போகுது, இல்லை கீழே தான் போகுது, இல்லை மேலே தான் போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் 50% சான்ஸ் அங்கேயே இருக்குது. ஸோ இதில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வெறும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 60% ஒர்க்கபிள் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் கூட உங்களோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து 3% வைக்கிறீங்க, லாஸ் வந்து 1% வைக்கிறீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக 3 ட்ரேட் லூஸ் பண்ணாலும் அப்புறம் 4th ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்திங்கனாலே உங்கள் 3 ட்ரேடோட லாஸை வந்து ரெக்கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். என்ன பிரச்சனைனா ஃபாலோ பண்ணவே முடியாது. அது வந்து சைக்காலஜி தான் வந்து இங்கே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, லிட்ரலாக வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நம்ம என்ன இப்போது இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் டேஞ்சரு, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் கண்டிப்பாக இந்த இடத்து வரைக்கும் போய் நமக்கு லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சும் நம்ம அந்த இடத்துல என்ட்ரு ஆகிறோம், பார்த்தீங்களா? இதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சதில்லை. ஸோ நான் வந்து பர்சனலாக ஒரு நோட்லேயும் நான் ஜேர்னல் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி நோட் பேட்லேயும் வந்துட்டு அப்பப்போ பண்ணிகிட்ருக்கிற ட்ரேடை வந்து எழுதிட்டுருப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது ரீசெண்ட் டைமில் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்க்கலாம், ஓகேங்களா? மை ட்ரேடிங் போட்டுட்டு நான் வந்து $60 மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரேண்டமாக ட்ரேட் எடுத்து $65 சம்திங் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நம்ம இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு $5 லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறனோ அந்த இடத்துல இருந்து என்னோட லாட் சைஸை ஏற்றுறதும் இறக்குறதும் வச்சுப்பேன். ஆனால் என்னோட மெயினான லாஸ் வந்து $5 தான் இருக்கும். டிபி வந்து $15 இருக்கும், இல்லை $20 இருக்கும். பட் $15க்கு மேலே தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி நம்ம சும்மா ட்ரேட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? இதுதான் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு.
ஸோ நல்லாவே போச்சு. ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு ஒரு $8 ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்சிச்சு. நான் அதுக்கு அன்னைக்கு டேயை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லாஸ் பண்ணியிருந்தேன். ஒரு $296 கிட்ட லாஸ் பண்ணியிருந்தேன். லாஸ் பண்ணிவிட்டு வெக்ஸ் ஆகிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஓகேங்களா? ஸோ வெக்ஸ் ஆகிட்டு ஓகே நம்ம வந்துட்டு வெறும் லைக் ஒரு $60 இருந்துச்சு பேலன்ஸ் ஃபைனலாக. இந்த லாஸ் முடிஞ்சிட்டு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்டர்டே லாஸ்ன்னு இருக்கா, ஒரு $296 கிட்ட லாஸ் பண்ணிட்டேன். லாஸ் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே பார்க்கலாம், இந்த $60 இருக்குது, இந்த ரூலை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதில் ஒரு டேயில் வந்து $8 வந்து வந்துச்சு. ஓகேங்களா? அதாவது பிரேக் ஈவன் ஆகி வந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 ட்ரேட் லாஸ் ஆச்சு, அப்புறம் $18 ப்ராஃபிட்டு. இது சேம் ட்ரேட்டில் தான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? 2 டைம் என்ட்ரி எடுத்திருந்தேன் அந்த பிடிசியில், அதனால தான் $6 இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் $8 லாஸு, அதிகமாக வச்சுருந்த லாஸு, அப்புறம் மறுபடியும் 6. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், ஃபைல வைக்கணும். ஓகேங்களா? இது தப்பாக தான் பண்ணேன். பட் இருந்தாலும் லாஸ்ட்டு ஒரு பிடிசி வந்து டிபி அடிச்சுது. நான் பிரேக் ஈவன் வந்துட்டேன். $8 மேலே ப்ராஃபிட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 ட்ரேடு லாஸ் ஆகிருக்கு. எனக்கு 2 ட்ரேடு தான் ப்ராஃபிட்டாக இருக்குது. நான் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 2 ட்ரேட்னால் இது நான் சேம் ட்ரேட் தான், அந்த 2மே இருக்குல்ல ப்ராஃபிட்டு, அதனால தான் 2ன்னு சொல்கிறேன். ஸோ ஓவராலாக 2 ட்ரேடில் பண்ண 6 லாஸை வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதையே நான் வந்து கண்டினியூஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து இதே தான் மைண்டில் பக்காவாக வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் $5 லாஸு, $5 லாஸு, $15 $15 $15 4 ட்ரேட் கண்டினியூஸாக ப்ராஃபிட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சில நேரத்தில் மார்க்கெட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற டைரக்ஷன்ஸ் வந்து டக்குன்னு மூவ் ஆகும். அதாவது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க, என்ட்ரு ஆவீங்க, மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிறனால உங்கள் டிபி டக்குன்னு ஹிட் ஆகும். அந்த டேயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லா நாளுமே அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது லேட்டராக தான் புரிஞ்சுது, நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ட்ரேட் பண்ண, ஓரளவுக்கு நல்ல ட்ரேட் பண்ணி $88 கிட்ட ப்ராஃபிட் பார்த்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இதுலேயுமே இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $60 ப்ராஃபிட் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறமே நான் மறுபடியும் அதான் ஒரு லெவல் வச்சுக்கணும் டார்கெட்டு. அதை அச்சீவ் பண்ணிட்டு அதோட க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கணும். பட் ஆனால் அப்படியும் நான் க்ளோஸ் பண்ணல. அது க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் வச்சு ட்ரேட் பண்ணி அந்த 60லேருந்து 9 கொண்டு வந்து விட்டுட்டேன். ஸோ பிரேக் ஈவன் டே மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகிடுச்சுன்னா நல்லா ட்ரேடு பண்ணேன், பெரிய ட்ரேட்லாம் கிடச்சிச்சு. ஏன்னா சில இடத்துல வந்து ரிஸ்க்கு வந்து அதிகமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இங்கே $13 ரிஸ்க் வச்சேன், $10 ரிஸ்க் வச்சுருக்கேன். பட் இதெல்லாம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எவ்வளோ டைம் நான் என்னோடய ரூலை ஃபாலோ பண்ணல, ஸோ எவ்வளோ டைம் நான் வந்துட்டு ரூலை ஃபாலோ பண்ணாமல் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட எஃபெக்ட் வந்து இங்கே ஏதோ இந்த டே தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ரூலை ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் அன்னைக்கு தப்பிச்சிருவீங்க, இல்லை ஏன் 2 நாள் கூட தப்பிச்சிருவீங்க. 3வது நாளோ 4வது நாளோ இல்லை 5வது நாளோ வச்சு செஞ்சு விட்ருவோம் அந்த நீங்கள் ரூலை ஃபாலோ பண்ணாத பட்சத்தில். ஸோ இத்தனை ட்ரேடு ஒரு மனுஷன் பண்ணவே கூடாது. நான் ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரேடு 30 ட்ரேடுன்னு பண்ணிடுவோம் போல இருக்குது. ஆனால் ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு. அந்த ஒரு 3-4 நாள் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பார்த்தேன். ஸோ $65 பார்த்தேன். இது எல்லாமே வந்து எவ்வளோ டாலர்ஸில் வச்சு நான் பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா வெறும் 65லேருந்து ஆல்மோஸ்ட் 270 கிட்ட கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டே ட்ரேட் பண்ணும்போது இதுலேயே 47 கிட்ட டாலர் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் லாஸ் பண்ணிவிட்டு பிரேக் ஈவன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். $253 இருக்குது. ஸோ எவ்வளோ அருமையாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இது எத்தனை ஒரு 5 டேஸில் வந்து இந்த மாதிரி சூப்பராக கொண்டு வந்தது. 5 டேஸ் கழிச்சு நான் மறுபடியும் ஆக்சுவலாக ஊருக்கு போயிருந்தேன். அப்புறம் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நார்மலாக எப்போவும் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் நான் கம்ப்யூட்டரில் இருக்க மாதிரி ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது லாட் சைஸ் வந்து 0.04 வைக்கிறதுக்குள்ளே 0.4 லாட் வச்சிட்டேன். ஸோ பெரிய லாட் வச்சேன். ஒரே ட்ரேடு $50 லாஸு. என்னோடய மொத்த கான்ஃபிடென்ஸுமே முடிச்சு விட்ருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்னோடய ரூலை ஃபாலோ பண்ணல. ஸோ என்னோடய எட்ஜை ஃபாலோ பண்ணல. $5 லாஸ் வச்ச இடத்துல போயிட்டு மறுபடியும் 8 9 10ன்னு பெரிய லாஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அன்னைக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே கிடையாது. ஸோ வந்து சைட்வேஸில் போகிற மார்க்கெட்டில் போயிட்டு நிறைய ரிஸ்க்கு வச்சு லைக் எப்படி சொல்கிறது, ட்ரேடு மேலே ட்ரேடு, அங்கே மேலெலாம் 20-30 ட்ரேடு பண்ணல. அதே மாதிரி மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லாத அன்றைக்கி அத்தனை ட்ரேடு பண்ணால் இங்கே என்ன ஆகும், எல்லா ட்ரேடுமே லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆப்வியஸாக இருக்கிற காசு எல்லாம் போயிடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வைப் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்குன்னா, வெறும் $65 5 நாளில் கிட்டத்தட்ட நம்மளால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4x பண்ண முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நம்மளால் நல்லா ட்ரேடு பண்ண முடியுன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு ரிஸ்க்கை வந்து நீங்கள் எதில் ஷுவர் ஷார்ட்டாக இருக்கீங்களோ இல்லையோ ரிஸ்கில் கன்ஃபார்மாக இருங்க.
ப்ராஃபிட்லேயும் கன்ஃபார்மாக இருங்க. நீங்கள் ஃபுல் டிபி அடிக்க விட்றீங்கன்னா ஃபுல் எஸ்எல்லையும் அடிக்க விடணும். ஏன்னா நீங்கள் ஃபுல் எஸ்எல் அடிக்க விட்டால் தான் வெதர் அது எஸ்எல் அடிக்குதா இல்லை டிபி அடிக்குதான்னு தெரியும். விட்டுருங்க, என்ட்ரு ஆறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும் ட்ரேடு. ஸோ நம்ம வந்து என்ட்ரு ஆகிட்டா எஸ்எல் தான் அடிக்கணும். எஸ்எல் அடிக்க விடுங்க. இன்கேஸ் உங்களோட ட்ரேடு வந்து உங்களோட டிபி கிட்ட வரைக்கும் போயிடுச்சு, டிபின்னா டேக் ப்ராஃபிட் கிட்ட வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு அதாவது அந்த ட்ரேடை வந்து நீங்கள் எங்கே என்ட்ரானீங்களோ என்ட்ரி பாயிண்ட்லேயே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மேலே போயிருக்கும், அந்த இடத்துல கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து தள்ளி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸை வந்து அப்படி தான் நீங்கள் வந்து தள்ளணுமே தவிர அதுக்கும் கீழே என்றைக்குமே உங்கள் ஸ்டாப் லாஸை கீழே மட்டும் இறக்காதீங்க. நீங்கள் என்றைக்கு உங்கள் ஸ்டாப் லாஸை வச்ச இடத்துலேருந்து கீழே இறக்குறீங்களோ அன்னைக்கே உங்கள் லாஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேபி நீங்கள் அன்னைக்கு லாஸ் ஆகலனாலும் சரி, அந்த ஹேபிட் உங்களோட ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் அந்த அதனால் நீங்கள் லாஸ் ஆக்கிடுவீங்க உங்கள் மணியை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து சும்மா வந்துட்டு சொல்லலை, ஓகேங்களா. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. எல்லாம் தான் நமக்கு ட்ரேடிங்கோட கான்செப்ட் தெரிஞ்சாலும் சரி, பல ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும் சரி, எல்லாமே தெரிஞ்சாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து சைக்காலஜி இல்லைன்னு வைங்களேன், ஒரு டிசிப்ளின் இல்லைன்னு வைங்களேன், நம்மளால் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகவே முடியாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆனாலும் சரி, நம்மக்கிட்ட டிசிப்ளின் இல்லை, நம்மக்கிட்ட சைக்காலஜி ப்ராப்பராக இல்லைன்னா நம்ம ஐயோ கீழே போயிடுமோ மேலே போயிடுமோ, இல்லை ப்ராஃபிட் கிட்ட வரும்போது ப்ராஃபிட்டை ஹிட் பண்ண விட மாட்டோம், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் சில நேரத்தில் எஸ்எல் மட்டும் போய் ஹிட் பண்ண விடுவோம், அமைதியாக உட்காந்துருப்போம். எஸ்எல் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் நம்ம டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடியே எங்கே இது ரிவர்ஸ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அந்த பயம்லாம் இருக்கவே கூடாது. அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா அது வந்து ஃபெயில், அந்த ட்ரேட் வந்து ஒர்க் ஆக நமக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து எப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் மேலே ஸ்ட்ரிக்டாக இதை மூவ் பண்ணக்கூடாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ ஹோல்டு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு, எப்போ நீங்கள் அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணி ட்ரேடு பண்ணுறீங்களோ அந்த அன்னைக்கு உங்களோட க்ரோத் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ப்ராஃபிட்டை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேடே பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த லெவலுக்கு நான் ப்ராஃபிட் பார்க்கணும், ஸோ அதனால் எத்தனை ட்ரேடு வேணாலும் எடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு 2 ட்ரேடு இல்லை 4 ட்ரேடு மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 4 ட்ரேடு. இந்த 4 ட்ரேடில் ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட்டு, லாஸு வந்தால் லாஸு, எஸ்எல் அடித்தா எஸ்எல், டிபி அடித்தா டிபி, அவ்வளோதான். இதை நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் சத்தியமாக ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க தான் அந்த 1% பீப்புள், அந்த 100% ஃபாலோ பண்ணி அவங்க என்ன நினச்சாங்களோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஈவன் தான் டெம்ட் ஆகிட்டே இருக்கும், ட்ரேடு பண்ணணும் தோணிகிட்டே இருக்குமா அந்த சார்ட்டை போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் டே ஃபுல்லாலும் நம்ம சார்ட்டை பார்க்கணுன்னு அவசியமும் கிடையாது. லைக் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த 4 ட்ரேடு எடுக்கிறதுக்கு போய் உட்காந்தோடனே நீங்கள் ட்ரேடை பட் நம்பி ட்ரேட் ஆகிட்டு அப்படி இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இந்த 4 சான்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்குது ஒரு நாளைக்கு, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். 4மே யூஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ட்ரேட் செட்டப் வருதா அதில் என்ட்ரு ஆகுங்க. 4ன்றது நான் அதிகமாக சொல்கிறேன், ஆக்சுவலாக 4 வந்து ரொம்ப அதிகம். மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 2 வச்சுக்கோங்க. ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் இன்கேஸ் ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரேடு 2 வச்சுக்கோங்க. இப்படி 2 வைக்கிறதுனால என்ன ஆகுனா, நம்ம கண்ட ரேண்டம் ட்ரேட்ஸை எடுக்க மாட்டோம். ஸோ கண்ட ரேண்டம் ட்ரேட்ஸ் எடுக்கிறனால தான் நம்ம லாஸ் ஆகுது. நம்மளோட கேபிட்டல் டக்குன்னு போயிடுது நம்ம கையை விட்டு. ஸோ நம்ம கேபிட்டல் அது எப்படின்னா, நம்ம கேபிட்டல் தான் நம்மளோட இங்கே இருக்க முடியும். நம்மக்கிட்ட கேபிட்டல் இல்லைன்னா இருக்க முடியாது. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டோட கேபிட்டலில் ப்ளோன் அப் பண்ணுறீங்க இன்றைக்கினா, அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்காது, வெக்ஸ் ஆகிடுவீங்க, எல்லாமே போயிடும். பட் இன்றைக்கி வந்து 2 லாஸு, ரெண்டுமே $5 லாஸ். என்கிட்ட $100 இருக்குன்னு வைங்களேன், என்னால் 20 ட்ரேடு லாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி 2 ட்ரேட் தானே எனக்கு லிமிட்டே. அப்போ 2 லாஸ் தான் ஆகும்போது. ஆனால் அந்த 2ல் 2மே ப்ராஃபிட் ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். 15 வச்சுருக்கேன் அப்படின்னா $30 ப்ராஃபிட் கிடச்சிடும் ஒரே நாளில். அப்படின்னா 30% எனக்கு கிடைக்கிது $100. ஸோ இதுவே லாஸ்னால் வெறும் $10 தான் போகுது, 10% போகுதுன்னு வச்சுக்கோங்க கையில். 2 ட்ரேடுமே லாஸ் ஆச்சுன்னா அப்புறம் நாளைக்கு இருக்குது. இப்போ நாளைக்கும் அந்த 2 ட்ரேடுமே லாஸ் ஆச்சுனாலும் பரவாயில்ல, ஓவரால் $20 லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் 3ஆவது நாள் இருக்குது, மறுபடியும் அதில் 2 ட்ரேடு பண்ணுறோம், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா $30 வந்துருச்சு. ஸோ அப்போது நம்ம பண்ண ப்ரீவியஸ் டே 2 டேயோட லாஸையுமே 3rd டேயில் நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியுது. இப்படி ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவீங்க. இதுதானே கதை. ஸோ குட்டியாக வச்சுக்கணும் நம்ம லாஸை, ப்ராஃபிட்டை பெருசாக வச்சுக்கணும். எப்போ நீங்கள் இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கை மாறும். அன்றைக்கி தான் நம்ம வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் சும்மா அப்படியே ரேண்டமாக சொல்லலை, இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், நான் எப்படி ட்ரேடு பண்ணுறேன், அப்புறம் லைவ் ட்ரேட்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது எனக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண, ஸ்ட்ராட்டஜி செகண்ட் தான் கைஸ். என்ன கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே செகண்டரி தான்.
ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜியை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சைக்காலஜி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் என்னோடய மிஸ்டேக் என்னென்னா, எனக்கு வந்து நல்லா ப்ரெடிக்ட் பண்ண தெரியுது, ஸ்ட்ராட்டஜிலாம் நல்லா இருக்குது, அந்த மூவ்மெண்ட்டு நான் எண்ட் ஆஃப் த டே என்ன மூவ்மெண்ட் பண்ணுறோமோ அதுபடி தான் போகுது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இம்பேஷன் காய், அப்புறம் இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பேன். டக்குன்னு பெரிய ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்துருவேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 லாஸ் ஆனாலே நான் வந்து என்ன சொல்கிறது, ஓவர் ட்ரேடிங்கில் போய் உட்காந்துருவேன். ஏன்னா அது வந்து நேச்சர், ஓகேங்களா? ஹியூமன் நேச்சர் படி உங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்குதுன்னா டக்குன்னு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். இல்லை அப்போ உங்கள் மைண்ட் வந்து டக்குன்னு சர்வைவல் மோடுக்கு போயிடும். உங்களுக்கு அடிப்பட்டதுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? அதுலேருந்து அடிப்பட்டதை நிறுத்துறது, காப்பாற்றுறது தான் ட்ரை பண்ணும் மைண்டு. அது மாதிரி தான் ட்ரேடில் லாஸ் ஆனதும் ஹர்ட் ஆகுது உங்களுக்கு. அந்த ஹர்ட்டை போக்குறதுக்கு அடுத்து ஒரு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்து நம்ம சரி பண்ண நினைக்கிறோம். இப்போ ஆல்ரெடி ஹர்ட் ஆன இடத்துலேயே போயிட்டு மறுபடியும் இன்னொரு அடி வந்து இன்னும் ஹர்ட் தான் ஆகும். ஸோ நம்ம சரி ஆகிட்டு வரணும். ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டு வந்து நீங்கள் அடுத்த நாள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க. அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்கிற சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ ஜஸ்ட்டு ஒரு 5% ரிஸ்க் எடுங்க, 15% எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் 2 ட்ரேடு 2 நாள் லாஸ் ஆனாலும் 3ஆவது நாள் உங்களால் வந்துட்டு ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியுது ப்ராஃபிட்டை. ஸோ இந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லாஸ் ஆச்சுன்னா ஹாப்பியாகுங்க. ஓகே, இன்றைக்கி அது வந்து லாஸ் ப்ராஃபிட் கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறேன், செட்டப்பு. உங்கள் செட்டப் தான் எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டி செட்டப் நீங்கள் அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. உங்களுக்கு ஆல்ரெடி குவாலிட்டி செட்டப்ஸ் கண்டுபிடிக்க தெரியுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் சைக்காலஜியை ஃபோக்கஸ் பண்ணால் போதும், நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ஆகிடுவீங்க. எனக்கு வந்து குவாலிட்டி செட்டப்ஸே கண்டுபிடிக்க தெரில ப்ரோ அப்படின்னா கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு சிம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் ஆகுங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகும் கைஸ். நான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துட்டேன், எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகுது. ஆனால் நம்ம தான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், அதை வந்து நிறுத்திடுவோம், இல்லை ஸ்டாப் லாஸ் எங்கேயாவது வச்சுப்போம், மிடில் போய் என்ட்ராகும். எல்லா ட்ரேடுக்கும் என்ட்ரி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ட்ராகலாம் அந்த இடத்துல. ஏன்னா ஒன்ஸ் கீழே இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னா அது மேலே இருக்க லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். அந்த டைமில் ஆல்ரெடி ஹாஃப்வே போயிடும். அந்த இடத்துல போய் என்ட்ரானிங்கன்னா மறுபடியும் புல் பேக்கு கீழே வரும் லைட்டாக. அந்த இடத்துல லாஸை புக் பண்ணிட்டு உட்கார வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நினச்ச மாதிரி மேலே தான் போகும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் மாட்டிக்கிட்டு சாகாமல் நம்ம இருக்கணும்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே டக்குன்னு அதால் போக முடியாது. ஸோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் புல் பேக் கொடுக்கும். அந்த புல் பேக் இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். இல்லை பிரேக் அவுட் பண்ண அந்த சப்போர்ட்டை அந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கும் சேம் கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன இதை வச்சு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்லாம் நிறையவே இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ரொம்ப வளர விரும்பலை இந்த வீடியோவில். ஸோ இது ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் ஒர்க் ஆகுது, அதை உங்களுக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். பட் 5 நாளுக்கு அப்புறம் நான் எதுக்கு இதை லாஸ் பண்ணேன் அப்படின்றது ரீசன் என்னென்னா, நான் என்னோடய மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் ட்ரேட் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம். இவ்வளோலாம் பண்ணவே கூடாது. ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா குவாலிட்டி ட்ரேடு ஒன்று ரெண்டுத்துல ஈஸிலி ஒரு $30 to $40 ப்ராஃபிட் பார்க்க முடியும் குவாலிட்டி ட்ரேடில். ஸோ ஒரு குவாலிட்டி ட்ரேடில் தான் நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு டிபி ஹிட் பண்ணுறதும் அப்புறம் புல் பேக் வரும்போது மறுபடியும் என்ட்ராகுதும் அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் அதை நிறுத்திட்டு கம்ப்ளீட்டாக சாலிடாக 2 ட்ரேட் என்ட்ராக போகிறோம். ஒன்று வந்து ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு மேக்ஸிமம் லாஸ் வந்து $5 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ $100 தான் என் கேபிட்டல்னால் $5 மேக்ஸிமம் லாஸ் வச்சுக்கிட்டு டிபி வந்து ஒரு $15 வச்சுப்போம். ஸோ 2 ட்ரேடு ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆனாலும் செகண்ட் ட்ரேட் லாஸ் ஆனாலும் ஒரு நாளைக்கு $10 ப்ராஃபிட்டில் வந்து நிற்கிது. இது வந்து $100 கேபிட்டலுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுவே வந்து $500 இருந்துச்சுன்னா $25 வச்சுக்கோங்க லாஸு, $75 வந்து ப்ராஃபிட் வச்சுக்கோங்க. ஸோ 2 நாள் ஒரு நாள் லாஸ் ஆகுதுன்னா ஓகே, உங்ககிட்ட வந்துட்டு $50 லாஸ் ஆகிருக்கும். செகண்ட் டே வந்து ஒரு ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆனாலும் $75 ப்ராஃபிட்டு. ப்ரீவியஸ் ஆன டேயோட லாஸை வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெக்கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த கான்செப்டை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மறந்துடுவோம் நம்ம. 5 நாளில் நான் மறந்துட்டேன், கண்டிப்பாக நான் வந்துட்டு ஆகிட்டே இருந்த ப்ராஃபிட்டில் நான் ஏதோ நினச்சிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டேன், வந்துருச்சு நமக்கு இதுதான் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவோம், மறந்துடுவோம் நம்ம. ஸோ கீப் ஆன் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, ரிமைண்ட் பண்ணிகிட்டே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, டேக் ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 1:3 ரேஷியோ கான்செப்டை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். A+ செட்டப் வந்து டெய்லி தேடுங்க. உங்களோட செட்டப் தான் நீங்கள் டெய்லியும் தேடணும், ப்ராஃபிட்டை தேடாதீங்க. செட்டப் தேடுங்க. உங்கள் செட்டப் கிடச்சிச்சு, அந்த செட்டப்பில் என்ட்ரு ஆகுங்க. அது லாஸ் ஆச்சுன்னா ஓகே, அடுத்து அதே மாதிரி ஒரு செட்டப் தேடுங்க. அதுவும் லாஸ் ஆச்சுன்னா ஓகே, நெக்ஸ்ட் டே வாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி செட்டப் கிடைக்கும்.
அது எல்லா நாளும் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு அது செட்டப்பு. நீங்கள் என்ட்ராகிற இடத்துல இருந்து அது மேலே போகிற மாதிரி இடத்துல நீங்கள் என்ட்ராகணும். ஸோ 2 டைம் அந்த மாதிரி ஃபெயில் ஆகிடுச்சோம், நம்ம தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். 3வது டைமும் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். 4வது டைம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டாலே நீங்கள் விட்ட 3 ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருது. இதுவே 2 டைம் கண்டினியூஸாக நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃபே மாறிடுங்க இந்த 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 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ரெகுலராக நம்ம ட்ரேடிங் வீடியோஸ்லாம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் கான்செப்ட் வீடியோஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நிறைய இது ரிலேட்டட் வீடியோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் என்னோட சேர்ந்து நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன கற்றுக்குறேனோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து க்ரோ ஆகலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.